அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள். பொதுவாக கோளை மலர்களை பெண்களின் கண்களுக்கு ஊமையாக கூறுவார்கள். சங்க இலக்கியங்கள் போன்ற பல்வேறு இலக்கியங்களிலே அவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் குறளாசான் அவர்கள் தனது திருக்குறளிலே ஒருபடி மேலே சென்று அந்த ஊமையோடு கற்பனையையும் கலந்து கூறுகிறார். அந்த குறட்பாவை நாம் இன்று காண்போம். தலைவன் ஒருவன் பூஞ்சோலைக்கு செல்கிறான். அவன் அந்த பூஞ்சோலையிலே அமர்ந்திருக்கும் பொழுது அங்கே கோளை மலர்கள் காணப்படுகின்றன. கோளை மலர்களை தலைவன் பார்க்கிறான். என்ன அழகாக இருக்கின்றன இந்த கோளை மலர்கள், எனது காதலியின் கண்களைப் போலல்லவா இருக்கின்றன என்று நினைக்கின்றான். உடனே அவனது சிந்தையிலே ஒரு மாற்றம். இந்த கோளை மலர்களுக்கு பார்க்கும் திறன் கிடையாது. ஒருவேளை இந்த கோளை மலர்களுக்கு பார்க்கும் திறன் இருந்து எனது தலைவியின் கண்களை பார்த்து விட்டால் இந்த கோளை மலர்கள் என்ன நினைக்கும் என்றால், இவனுடைய காதலியின் கண்களைப் போல அழகாக நாம் இல்லையே என்று கருதி அந்த கோளை மலர்கள் வெட்கமடைந்து இவ்வாறு வானத்தை நோக்கி நிமிர்ந்து இல்லாமல் வெட்கத்திலே தலை குனிந்து நிலத்தை பார்த்து நின்று கொண்டிருக்கும் என்று நினைக்கிறான். அந்த குறட்பா, காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. காணின் குவளை, கோளை மலர்கள் ஒருவேளை பார்க்கும் திறனுடையதாக இருந்து பார்த்தால், என் தலைவியின் கண்களை பார்த்தால், காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும், அந்த கோளை மலர்கள் பார்க்கும் திறனிருந்து எனது தலைவியின் கண்களை பார்த்து விட்டால் அது எவ்வாறு இருக்கும் என்றால், தலையை குனிந்து நிலம் நோக்கி காணப்படும். ஏனென்றால் காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. மானிழை என்றால் அழகிய அணிகலன்கள் அணிந்த எனது காதலி, அவளது கண்களுக்கு நாம் ஒப்பாக மாட்டோம் என்று நினைத்து அந்த கோளை மலர்கள் வானத்தை நோக்கி நிமிர்ந்து இல்லாமல் தலையை குனிந்து நிலம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். காணின் குவளை கவிழ்ந்து நிலம் நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. இந்த பாடலிலே கோளை மலர்கள் கண்களுக்கு ஊமையாக கூறப்பட்டாலும் குறளாசான் அவர்கள் சற்று கற்பனையை கலந்து அந்த நிமிர்ந்திருக்கின்ற கோளை மலர்கள் ஒருவேளை காதலியின் கண்களை பார்த்து விட்டால் தலை குனிந்து நிலம் நோக்கி இருக்கும் என்ற கற்பனையை ஊமையோடு கலந்து கூறியிருப்பது இந்த குறட்பாவுக்கு மிக அழகை தருகின்றன. இதுபோல குறளாசான் அவர்கள் தனது திருக்குறளிலே ஓமையோடு கற்பனையும் கலந்து அழகுபடுத்தியுள்ளார். எனவே இன்பத்துப்பால் பகுதியிலே வரக்கூடிய குறட்பாக்களை நாம் படித்து இன்புற வேண்டும். அன்புடன் தஞ்சை சுகுமார்.